இந்த 3 பசங்களும் ஒரு மேஜிக் முட்டை எடுத்து அதை ஒடிச்சு என்ன இருக்குன்னு பாக்கலாமேன்னு பாக்குறானுங்க. அதை ஒடிச்சு அடுத்த செகண்டே இந்த 3 பேரை தவிர அந்த ஊர்ல உள்ள எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. மேல பறக்கிற பறவையில இருந்து ரோட்ல நடக்கிற ஆட்கள் வரைக்கும் எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. இதையே இவனுங்க சாதகமா பயன்படுத்திக்கிட்டு பக்கத்துல உள்ள சூப்பர் மார்க்கெட்ல போய் இவனுங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறானுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல உள்ள ஷாப்பிங் மாலுக்கு போய் இவனுங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துடுறானுங்க. இவனுங்க அதெல்லாம் கொண்டு போறப்ப ஒரு கண்ணாடியை பாக்குறானுங்க. அந்த கண்ணாடி கூட ஃப்ரீஸ் ஆகி அப்படியே தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் பார்த்தா கிளாஸ்ல இருக்கிற டீச்சர்ல இருந்து கிரவுண்ட்ல விளையாடுற பசங்க வரைக்கும் எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகி தான் இருக்காங்க. இது எல்லாமே இவனுங்க 3 பேருக்கும் ஜாலியா தான் போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த 3 பேர்ல ஒருத்தனுக்கு பீசிங் ப்ராப்ளம் இருக்கும். அவன் இந்த பஃபை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுமா, அது ஃப்ரீஸா இருக்கிறனால அதை இவனால யூஸ் பண்ண முடியாது. அதனால இந்த பையனும் உட்கார்ந்துருக்கிற இடத்துல ஒரு நாள் இறந்தும் போயிடுறான். அதனால இவனை ரிபனை கட்டி இழுத்துட்டு போய் பீச்சுக்கு ஓரமா அவனை புதைச்சிடுறாங்க. இப்படியே 20 வருஷம் போனதுக்கு அப்புறம் இவன் கூட உள்ள ஃப்ரெண்ட காணும். பார்த்தா மலை மேல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்தை 20 வருஷமா இப்படியே பார்த்த பிரஷர்லயே இவனும் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இவனும் தனியா வாழ பிடிக்காம அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்து இறந்துடலாமேன்னு தண்ணிக்குள்ள குதிக்கிறான். ஆனா இவன் சாத போற அடுத்த செகண்ட் அந்த உலகம் ஃப்ரீசிங்ல இருந்து வெளியில வந்துடுது. அதுல இவன் மட்டும் பொழைச்சு போய் தண்ணியை விட்டு வெளியில வந்து பாக்குறான். அந்த உலகத்துல இவனை தவிர எல்லாருமே அதே வயசுலயே இருக்காங்க.